ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, மிக மிக அவசரமாக இப்போது இந்த வராகி அம்மா எதுக்காக உன்னை பார்க்க வந்தேன்னு தெரிஞ்சுக்கணும்னா இதை முழுவதுமாக கேட்டு முடி. இதை கேட்டு முடிக்கும் அந்த நிமிஷமே நீ சற்றும் எதிர்பாராத ஒரு நல்ல விஷயம் உன் வாழ்க்கையில நடந்துருமே செல்லமே. இத்தனை நாளா நீ கஷ்டப்படுறத பார்த்து பொறுக்க முடியாமதான் உன் கண்ணீரை தொடச்சி விட்டு உனக்கான நல்லதை செஞ்சு உன்னை நல்ல நிலைமைக்கு உயர்த்துவதற்காக இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். யாரும் இல்லை, உனக்காக யாரும் எதுவும் செய்யவும் மாட்டாங்கன்னு நீயாகவே தப்பு கணக்கு போடாதே. உனக்காக ஓடி வந்து உதவி செய்யவும் உனக்கு ஆதரவாக இருந்து அருள் செய்யவும் இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது எப்படி உனக்கு வெற்றி கிடைக்காம போகும்? இதோ உன் வாழ்வில் வெற்றி மகுடம் சூட்டுவதற்கு இந்த வராகி அம்மா நானே நேரடியாக உன்னை தேடி வந்துட்டேன். இனிமே நீ எதுக்கும் கவலைப்படாம முன்னேறி போய்கிட்டே இரு. உனக்காக நான் இருந்து நல்லது அனைத்தையும் செஞ்சு கொடுப்பேன் என்று செல்லவே. நீ எதிர்பார்த்ததை விட இனி பல மடங்கு மிகப்பெரியதாக உன் வாழ்க்கையில சந்தோஷங்களையும் நிம்மதியையும் வெற்றியையும் மகிழ்ச்சியையும் கொடுக்க போறேன். நீ ஒருபோதும் யாருடைய பலவீனத்தை வச்சும் அவங்களை காயப்படுத்த நினைக்காதே. எல்லா மனிதருக்கும் சில விஷயங்கள் பலமாகவும் சில பலவீனமாகவும் இருக்கதான் செய்யும். ஆனா நீ பலத்தை அதிகப்படுத்தணுமே தவிர பலவீனத்தை பெருக்கி கொள்ளாதே. உன்கிட்ட எது பலம் எது பலவீனம்னு தெரிஞ்சு பலவீனத்தை இல்லாமல் போக செய்து உன் பலத்தை பெருக்கி நல்லதை செய்வதன் மூலமாக உன் வாழ்க்கையில இன்னும் இன்னும் முன்னேற்றத்தை உன்னால பெற முடியும் என்று செல்லமே. இந்த உலகம் எப்போதுமே தயங்குறவங்களுக்கும் பயப்படுறவங்களுக்கும் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கும் வெற்றியை தராது. எந்த ஒரு மனிதன் எதுக்கும் பயப்படாம எதை நினைச்சும் தயங்காம கலங்காம சட்டுன்னு ஒரு நல்ல முடிவு எடுக்கிறானோ அவனுக்கு தான் வெற்றி சாத்தியமாகும். நீயும் எப்போதும் தன்னம்பிக்கையோட இரு. உனக்கு வேண்டிய அனைத்தையும் செய்து தருவதற்கு இந்த வராகி நான் இருக்கிறேன் என்று செல்லமே. உன் வாழ்க்கையில எப்போதாவது என்ன செய்யறதுன்னு தெரியாம வழி தெரியாத நேரங்களில் எல்லாம் என்னை நம்பி உன் வாழ்க்கை பயணத்தை ஆரம்பிச்சினா கண்டிப்பா இந்த வராகி அம்மா உனக்கான வெற்றியை கொடுத்தே தீருவேன். உன்னுடைய எண்ணமும் செயலும் சிறப்பானதாக இருக்கும்போது உனக்கு துணையாக யார் வந்தாலும் வரலாட்டியோ நான் உனக்கு துணையாக இருந்து உன் கனவுகள் அனைத்தையும் நிஜமாக மாற்றி கொடுப்பேன். உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் இப்போது என் செவி வந்து சேர்ந்துடுச்சு. இனிமே நீ கடந்த காலத்துல நடந்த விஷயங்களையும் கஷ்டங்களையும் இழப்புகளையும் ஏமாற்றங்களையும் நினைச்சு வருத்தமோ கவலையோ கொள்ள வேண்டாம். நீ பட்ட கஷ்டத்தையும் நீ சந்திச்ச போராட்டத்தையும் இந்த வராகி அம்மா ஒருபோதும் மறக்க மாட்டேன். கடைசி நிமிஷத்துல கூட ஏதாவது ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி காட்டுவேன் என்று செல்லமே. நீ ஒருபோதும் நம்பிக்கை இழந்துட வேணாம். எப்போதும் தைரியமாக இருக்கணும். உன்னை யார் என்ன சொன்னாலும் அதை பத்தி நீ கவலைப்படவே அவசியம் இல்லை. நான் உன்னை பார்க்க ஆசைப்பட்டதால மட்டும்தான் இப்போது இந்த நிமிஷம் நீ இந்த பதிவை கேட்டுக்கிட்டு இருக்க. அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையில எப்போ எதை செய்யணுன்ற அனைத்தையும் நானே செய்து முடிப்பேன். இனி எந்த ஒரு தீய சக்தியும் தீமையும் உன்னை நெருங்கும்படி நான் வெற்ற மாட்டேன் என்று செல்லமே. ஒரே நாள்ல உன் வாழ்க்கை முழுவதுமாக மாறிடாது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு விஷயத்தையா நான் மாத்திக்கிட்டு தான் இருக்கேன். கூடிய சீக்கிரம் மிக உயரமான இடத்தை உச்சத்தை நீ தொடத்தான் போகிறாய். உன்னை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் உனக்கான நல்லதை செய்யறதுக்காக இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். எந்த சூழ்நிலையிலையும் நீ யாருக்கும் தாழ்ந்த பிள்ளை கிடையாது என்பதை உனக்கு உணர்த்தி உன்னை வாழ்க்கையில உயர்ந்த இடத்துல உட்கார வைக்க போறேன். இந்த வராகி அம்மா என்னதான் உன்னை சிரமத்தின் எல்லைக்கே கொண்டு சென்றாலும் சோதனைகளையும் வேதனைகளையும் கொடுத்தாலும் கடைசியில நானே வந்து உன்னை காப்பாத்துவேன். ஒன்று உன்னை காப்பாத்துவேன், இல்லாட்டி இது அனைத்தையும் சமாளித்து கடந்து வர்றதுக்கு நான் உனக்கு வழிகாட்டுவேன் என்று செல்லவே. ஆனால் ஒருபோதும் உன்னை விட்டு விலகி மட்டும் போக மாட்டேன். இந்த வராகி அம்மா மேலே நீ அசைக்க முடியாத நம்பிக்கையோடு இரு. உன் நம்பிக்கை எந்த அளவுக்கு வலுவாக இருக்கோ அந்த அளவுக்கு எல்லா விஷயங்களும் உனக்கு சாத்தியமாகும். சில விஷயங்களை நான் தாமதமாக கொடுத்தாலும் தரமானதாகவே கொடுப்பேன். நீ ஒருபோதும் கலங்காதே. இதுவரைக்கும் நடந்ததையும் கடந்த காலத்துல நடந்த விஷயங்களையும் உன்னால மாற்றவோ மறக்கவோ திருத்தி அமைக்கவோ அழிக்கவோ முடியாதல்லவா? நடந்த விஷயங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகு.
இதுவரைக்கும் வேணும்னா நடந்ததை நினைச்சு நீ வருத்தப்பட்டிருக்கலாம். ஆனா இப்போது எதை நினைச்சும் வருத்தப்படாம எல்லாமே ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நடந்ததுன்றதை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ள பழகு. நான் உனக்கு கொடுக்கும் இன்பங்களை எல்லாம் அனுபவிக்க தயாராக என் தங்கமே. உன்னுடைய எண்ணங்கள் எப்போதும் யாருக்கும் எந்த வகையிலும் துன்பம் தருவதாக இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் நன்மையை செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக நீ இரு. நீ யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யலன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால நடந்ததை நினைச்சு வருத்தப்பட வேணாம். நீ நல்ல பேரோட நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருப்பேன். நீ ஒரு விஷயத்தை செஞ்சாலும் உன்னை திட்டுவாங்க, செய்யலைனாலும் உன்னை குறை சொல்லுவாங்க. அப்படி நீ என்ன செஞ்சாலும் செய்யாட்டியும் உன்னை குறை சொல்லும் மனிதர்களுக்கு மத்தியில நீ ஒருபோதும் எதை நினைச்சும் கவலைப்படாத. உனக்கு துணையாக நான் எப்போதும் இருந்து உன் துக்கத்தையும் வலியையும் வேதனைகளையும் உன் வாழ்க்கையை விட்டு விலக்கி வைப்பேன். உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி உனக்கான நல்லதை செஞ்சு தரப்போறேன். நீ எந்த சூழ்நிலையிலும் மனம் தளராமல் தைரியமாக இருக்கணும் என் செல்லமே. உனக்காக நீ ஆசைப்பட்டு கேட்ட அனைத்தையும் உன் கைகளில் கொண்டு வந்து தரப்போகிறேன். யார் என்ன சொன்னாலும் அதை கண்டுக்காம, யார் என்ன கேட்டாலும் என்ன சொன்னாலும் எதையும் யோசிக்காம, உன் வாழ்க்கையில நீ என்ன செய்யணும்னு யோசிச்சு நீ செய்ய வேண்டிய விஷயங்களை கவனத்தோடு செய்யும் போது கண்டிப்பாக உன்னால ஜெயிக்க முடியும். எப்போதும் உன்னை அளவைத்தவர்களிடமே போய் ஆறுதல் தேடாதே. அதுல எந்த பயனும் இல்லை. உன் நிலைமை எப்படி இருக்குது, உன் நிலைமை எப்படி மாறப்போகுதுன்னு அனைத்தையும் அறிந்தவளாக இருக்கும் இந்த வராகியம்மா உன்னை நல்ல நிலைமையில வாழ வைக்க போறேன். வாழ்ந்து உயர்ந்து நல்ல நிலைமைக்கு வந்துட்டினா உன்னை சுத்தி இருக்கவங்க பொறாமப்பட்டு பேசதான் செய்வாங்க. அதே நேரத்துல ஏதோ ஒரு கஷ்டமோ பிரச்சனையோ வந்து நீ தாழ்ந்து வீழ்ந்து விட்டாலும் இந்த உலகத்துல இருக்கவங்க உன்னை கேவலமா பேசதான் போறாங்க. நீ நல்லா இருந்தா பொறாமப்பட்டு பேசுவாங்க, கெட்டு போனினா கேவலமா பேசுவாங்க. இப்படி என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் அதை பத்தி பேசக்கூடியது மட்டும்தான் மற்றவர்களின் வேலை. நீ எப்போதும் எதையும் கண்டு கொள்ளாமல் உன்னை மட்டுமே நம்பு, உன்னுடைய உழைப்பை மட்டுமே நம்பு. நீ எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறாயோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில நல்லது நடக்கும்படி நான் செய்வேன் என் செல்லமே. உன்னால முடிஞ்ச நல்ல விஷயங்களை நீ செய்யும் போது அதன் மூலமாக உனக்கு ஆனந்தமே கிடைக்கும். நீ ஒரு நாளும் தோக்கவும் மாட்ட, தோக்க போறதும் இல்லை. நானே உனக்கு வழித்துணையாக இருந்து உன் வாழ்க்கையில வெற்றியை தரப்போறேன். திடீர் திருப்பங்களையும் மாற்றங்களையும் உனக்கு தர நான் தயாரா இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்படாதே. வாழ்க்கையில எல்லாருக்கும் எல்லா வாய்ப்புகளும் எப்போதும் கிடைச்சிக்கிட்டே இருக்காது. வாய்ப்புகள் கிடைச்சாலும் கையை மீறி போனாலும் அதை நினைச்சு வருத்தப்படாம அடுத்தடுத்து நீ செய்ய வேண்டிய வேலைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இரு. என்ன நடந்தாலும் எல்லாமே நன்மைக்கே நினைச்சு நீ முயற்சி செய்யும் போது கண்டிப்பா மிகப்பெரிய வெற்றி உன் வாழ்வில் வந்து சேரும் என் செல்லமே. நீ உயர்ந்த நிலையில இருக்கும்போது இந்த வராகியம்மா உனக்கு என்ன கொடுத்தேன்னு உனக்கே தோணும். ஆனா உன்னை விட தாழ்ந்த நிலையில் இருப்பவர்களை பார்க்கும் போதுதான் நான் உனக்கு எவ்வளவு கொடுத்துருக்கேன்றது உனக்கு புரிய வரும். எப்பவுமே உன் வாழ்க்கையில நீ எதையுமே குறைவாக நினைக்காதே. நான் எதை செஞ்சாலும் என்ன செஞ்சாலும் என் பிள்ளையான உனக்கு நிறைவான நிம்மதியான வாழ்க்கையை தான் கொடுப்பேன்றத நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. நம்ம இந்த உலகத்துல எதுக்குதான் பிறந்தோமோ, எதுக்குதான் வீணா வாழ்றோமோன்னு யோசிக்காம நம்ம ஏன் இந்த வாழ்க்கையை சும்மாவே இருந்து வீணடிக்கணும்னு யோசிச்சு பாரு. நேர்மறை சிந்தனைகளோட உன்னாலான மிகப்பெரிய முயற்சிகளை நீ செய்யும் போது மிகப்பெரிய அளவுல உன்னால சாதிக்க முடியும். உன் வாழ்க்கையும் புது பொலிவு உள்ளதாக மாறும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில வெற்றியை தருவதற்கு இந்த வராகியம்மா நான் தயாரா இருக்கும்போது நீ ஏன் அடைந்த தோல்விகளை பற்றியே சிந்திக்கிறாய்? எல்லா தோல்விகளையும் தாண்டி உன்னை ஜெயிக்க வைக்க இந்த வராகியம்மா நான் இருக்கேன். எந்த ஒரு விஷயத்தை செய்யறதா இருந்தாலும் என்கிட்ட வந்து சொல்லிட்டு செஞ்சு முடி. ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உனக்கு துணையாக இருந்து உனக்கான நல்லதை செய்வேன். எதிர்காலத்தை நினைச்சு நீ எந்த சூழ்நிலையிலையும் பயப்படாதே. உன் வாழ்க்கையை என்கிட்ட ஒப்படைச்சிட்டினா உன் எதிர்காலத்தை நான் சிறப்பாக அமைச்சு கொடுப்பேன். நீ தொடர்ந்து முயற்சி செஞ்சா மட்டும் போதும். அந்த முயற்சிகளுக்கான பலனை மாபெரும் வெற்றியாக உன் கைகளில் நான் கொண்டு வந்து ஒப்படைப்பேன். உன் எதிர்கால வாழ்க்கைக்காக திட்டமிட்டு ஏதாவது செய்யலாம் நினைச்சு முயற்சி செய்கிற உனக்கு
கண்டிப்பா உன் எதிர்கால வாழ்க்கையை ஏற்ற மிகுந்த வாழ்க்கையாக நான் அமைச்சு கொடுப்பேன் என் செல்லமே. நீ ஒருபோதும் என்ன நடந்தாலும் அதை யார்கிட்டையும் வெளியே சொல்லாத. ஏன்னா நல்ல விஷயம் நடக்க போது நீ சந்தோஷமா ஒருத்தவங்க கிட்ட சொல்லும்போது அதுவே நடக்க போகிற நல்ல விஷயத்துக்கு தடையாக வந்துவிடும். அதனால எதுவா இருந்தாலும் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் சந்தோஷமா மற்றவங்க கிட்ட சொல்லு. நீ வேண்டி கேட்ட உன்னுடைய எல்லா பிரார்த்தனைகளையும் விஷயங்களையும் நான் வெற்றிகரமாக உன் கைகளில் முடிச்சு கொடுப்பேன். நீ மகிழ்ச்சியாக வாழ்வதை பார்க்க ஆசையாக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் செல்லமே. எல்லா துன்பங்களிலிருந்தும் ஆபத்திலிருந்தும் உன்னை மீட்டெடுக்க வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கையில நம்பிக்கைங்கிற ஒளியை ஏற்றி வைத்தவள் நான் அல்லவா? கண்டிப்பாக உனக்கு நல்லதை செய்வேன். நீ எப்போதும் எல்லா நல்லதையும் செய்ய தயாராகு. சில விஷயங்கள் உன்னால உதவ முடியும்னா உதவி செய்ய பழகு. சில விஷயங்கள் உன்னால முயற்சி செய்ய முடியாட்டியும் அதை கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சு முடிக்க தயாராகு. நீ வலது கையில கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு முடிவெடுத்துட்டு உதவி செஞ்சினா அதற்குரிய பலன் மிக பெருசா உன் வாழ்க்கையில புண்ணியமாக வந்து சேரும். உன் வாழ்க்கை எப்படி இருக்கணும்ன்றத நான் ஏற்கனவே முடிவெடுத்துட்டேன். இப்போதே உனக்கு இருக்கும் தடைகளையும் தடங்கல்களையும் விலக்கி உன் நம்பிக்கையை பலப்படுத்தி உன் வாழ்க்கையில வெற்றியை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ எல்லா சவால்களையும் கடந்து வந்து சாதிக்க போகிறாய் என் செல்லமே. உன் வாழ்க்கையை நான் தான் முடிவு செய்ய போறேன். நம்பிக்கையோட நீ இருந்தீனா உனக்கு நல்லதே நடக்கும். உன் மனசுல எந்த குழப்பத்தையும் வச்சுக்காம எந்த கவலைகளையும் வச்சுக்காம எல்லாத்தையும் என் பொறுப்புல விட்டுடு. நீ எது வேணும்னு என்கிட்ட கேட்டியோ அது கண்டிப்பாக உன் கைகளில் வந்து சேரும். உன் மனசுல தெளிவு பிறக்கும்படியும் எல்லாமே நன்மையாக நடக்கும்படியும் நான் பார்த்துக்கிறேன். நீ என்னிடம் கேட்ட விஷயங்களை எல்லாம் உனக்கு வெற்றிகரமாக முடித்து தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ கேட்டது நடக்காம போச்சுன்னா அதுக்காக உன் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நீ நினைச்சுக்க வேணாம். கூடிய சீக்கிரம் அனைத்தையும் சிறப்பான முறையில் வெற்றிகரமாக நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன். ஒருபோதும் எதை நினைச்சும் பயப்படாம என்ன நடந்தாலும் பார்த்துக்கலான்ற நம்பிக்கையோடு இரு. உன் வாழ்க்கையை நான் என்னதான் சோதிச்சாலும் கடைசியில கண்டிப்பாக உன் கைகளில் வெற்றியை கொடுத்தே தீருவேன். என்னை மீறி எந்த தீங்கும் உன்னை நெருங்க விடமாட்டேன் என் செல்லமே. உன் மனச்சுமையையும் பாரத்தையும் அகற்றி உன் வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க போறேன். இதை கேட்டு முடிக்கும் நடியே உன் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் நடக்கும்.